engaged. And I bet the takeaway would be fun and fun alone. நடைபெற்று வருகிறது. கொட்டும் பணியிலேயும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். நள்ளிரவு 2 மணி ஆனாலும் கூட அசராமல் பார்ப்போம் என வைராக்கியத்துடன் அமர்ந்துள்ளனர். தங்கம் விலை சவரனுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. அட, தங்க விலை எவ்வளோ ஏறிச்சா? சரி, நாம் போய் ராசி பலன் பார்ப்போம். வணக்கம் நேயர்களே. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ராசி பலன். ஒவ்வொரு நைட்டில் ஒபாமாகிறதோ ஒரே நைட்டில் பிச்சைக்காரனாகிறதோ உங்கள் ராசியை பொறுத்து தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஷோக்கே எமகண்ட ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜோசியரை கூப்பிடலாம். வாங்க ஜோசியரே. வணக்கம் நேயர்களே. இந்திய ராசி பலன். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது. மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தண்ணியில் கண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் மஞ்சள் சட்டை வெள்ளை சட்டை போட்டுருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக மாடு முட்டும். அதனால் மாடு முட்டும் முன்னாடி சட்டையை மாற்றணும். அட, நம்ம ராசி நம்ம வேற வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிறோமே, மாடு முட்டத்துக்குள்ளே போய் மாற்றின்னு வந்துடணும். இதேமாரி ஒரு நாளைக்கு நிகழ்ச்சியோட வந்து பார்க்குறேன். அதோட டாட்டா பாய் வைக்கிறோம். இந்தாடி சாண்ட்விச். தேங்க்யூ. ஐயோ கர, ஐயோ பிரின்சிபல் மேம். தப்பிச்சோ. மம்மி மம்மி இட்லிக்கு சாக்கு ரேசர் ஆக்கிட்டா. மம்மியோட ரேசரை பார்த்துட்டியா? சர்ஃபெக்ஸில் ரேசர், தரைகளில் ரேசர். இந்த சேனல் எப்பவுமே இப்படி ஆடாக போட்டுப்பாங்க. நம்ம வேற ஏதாவது மியூசிக் ஷோ பார்ப்போம். நமஸ்காரம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மியூசிக் ஷோ சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 கோ-பவர்டு பை சர்ஃபெக்சல் மேஜிக் லிக்விட் மற்றும் சிந்தால் ஒரிஜினல். இப்போ நம்ம ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணிடலாம். லெட் அஸ் வெல்கம் ஜெய் பிரகாஷ் சார், அனுருத் சார் அண்ட் ஸ்வேதா மோகன் மேம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அஸ்மா. லெட் அஸ் வெல்கம் அஸ்மா. Sweta Mohan ma'am, comments please. Wow, wonderful, and it's definitely golden performance. கண்டமணி அஸ்மா கண்ணு கலக்கி புட்டடி, சொக்க வைக்கும் பாட்ட பாடி அசத்தி புட்டடி. ஆட்டம் போடு வேட்டம் போடு, ஆட்டம் போடு வேட்டம் போடு, சந்தோஷமே சரிகமப்பா, இது கோல்டன் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் அலி. லெட் அஸ் வெல்கம் ஷேக் அலி.
கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சூப்பராக பாடிங்க, இன்னும் நல்லா பாடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபேஸ்வரன். லேட்டஸ்ட் வெல்கம் தீபேஸ்வரன். கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே உன்னை யார் வீடுவான் ஓ ஓ ஓ ஓ தம்பி என்னப்பாச்சு? சார் என்னால் பாட முடியல சார். ஏன்பா? சார் எனக்கு பிறந்ததுலேருந்து பல்லு இல்லை சார். என்னப்பா சொல்கிறேன், உனக்கு பிறந்ததுலேருந்தே பள்ளி இல்லையா? என்னப்பா சொல்கிறேன், பிறந்ததுலேருந்தே பல்லு இல்லையா? ஆமாம் சார். இப்போ பாட சொல்ல கூட பல்செட்டு போட்டு தான் சார் பாடுறேன். இந்த பல்செட்டே எங்கள் தாத்தா யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் ஆயா யூஸ் பண்ணி, இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் சார். நான் பேசும்போதே தெரியாப்பா. ஆமாம் சார். ரொம்ப கஷ்டமாச்சுப்பா. ஆமாம் சார். தம்பி உனக்கு எதனா செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா. இதாப்பா பல்செட்டு, இதில் 10 பல்செட்டு இருக்குதா, இதை மறக்காமல் மாற்றி ஒன்று. ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். கவலைப்படாதப்பா, உனக்கு கூடிய சீக்கிரத்துலேயே பல்லு முளைச்சிரும். நன்றி சார். சார் என்னோட பாட்டை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே. சொல்றதுக்கு சொல்றதுக்கு பாட்டாவே பாடிடலாம். கண்ணமணியே தீபேஷ் கண்ணு கலக்கி புட்ட நீ, சொக்க வைக்கும் பாட்டா பாடி அசத்தி புட்ட நீ. ஆட்டம் போடு வேட்டம் போடு, ஆட்டம் போடு வேட்டம் போடு, சந்தோஷமே சரிகமப்பா. இது பல்செட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்க்கலாம். இது உங்கள் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 கோ-பவர்டு பை சர்ஃபெக்சல் லிக்விட் மற்றும் சிந்தால் ஒரிஜினல். இந்த சேனலில் தான் பிரேக் போட்டாங்களே, நம்ம வேறு ஏதாவது சேனல் போய் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. அது சாதாரணமான பிரச்சனையாக தான் இருக்கும். அது தானா விட்டா அது தானாவே சரியாகும். அப்படிப்பட்ட குடும்பத்தை கூட்டிட்டு வந்து அவங்க மண்டையை உடைச்சு, அவங்க மண்டையை பிச்சு நடு தெருவுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க மாடத்தையே வாங்கிடுவோம். அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். வாங்கம்மா வாங்க. ஆமாம், உன் பேர் என்னம்மா? என் பேர் ஒத்தரோசு ஓவியா மேடம். என்னம்மா ஒத்த ரோசா செத்த ரோசான்னு வச்சுருக்க? தட்ஸ் நியூமராலஜி மேடம். சரிப்பா. ஆமாம், என்ன நிகழ்ச்சி பேரே தெரியாமல் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கியா? நம்ம நிகழ்ச்சி பேர் சொல்வதெல்லாம் போய் அப்புறம் மேலே வைக்காத கை. சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வருவோம். உங்களுக்கு என்ன தப்பா பிரச்சனை? இவனுக்கு சோறே போட மாட்டேங்கிறா மேடம். ஏமா போட மாட்டேங்கிற? 3 வேலையாக போடுறா மேடம். அது அப்படி என்னப்பா? அவள் அப்படி என்ன போடுறான்னு கேளுங்க. அப்படி என்னம்மா போடுற? மார்னிங் ஷார்ட்ஸ் போடுறேன், ஆஃப்டர்நூன் பிரீட்ஸ் போடுறேன், நைட் ஸ்டோரி போடுறேன். சோறு போடணுமா? சோறு போடணும். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? இவெல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருப்பா. இவங்க அடிச்சுட்டா. ஐயோ ஐயோ ஓடியோ ஐயோ ஐயோ. அமைதி இருங்க, அமைதி இருங்க, அமைதி இருங்க. என்ன போலீஸை கூப்பிட்டுருவேன். ஆமாம், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கணுமே. உங்கள் குழந்தை பேர் என்னப்பா? என் குழந்தை பேர் ரெட்ட ரோசா. என்னது ரெட்ட ரோசாவா? ஏம்மா ஒத்த ரோசாவுக்கு போந்த ரெட்ட ரோசாவே வாமா. ஏம்மா பாப்பா இங்க வா. எனக்கு என்னடியா? ஏம்மா ஒத்த ரோசாவை பொண்ணு ரொம்ப நாளாக வளர்த்துருக்கம்மா. எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருச்சு. ஆமாம் பாப்பா, உனக்கு உங்கள் அப்பாவை பிடிக்குமா இல்லை உங்கள் அம்மாவை பிடிக்குமா? எனக்கு எங்கள் தாத்தாவை தான் பிடிக்கும். என்னது தாதாவை பிடிக்குமா? அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டால் எங்கேயோ வர்ற தாதாவை பிடிக்கும்ன்ற. மேடம் மேடம், அது தாதா இல்லை, தாதா இட் மீன்ஸ் டாடி. என்னமோ போமா. இப்போ இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தில் அப்பா அம்மான்னு சொல்லி கொடுக்காம டாடா டால்டான்னு சொல்லி கொடுக்குறீங்க. மம்மி மம்மி. என்ன பாப்பா மம்மி மம்மிங்கிற? இதுவே ஒரு டம்மி, இதை போய் நீ மம்மி மம்மிங்கிற. சரிப்பா, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். என்னோட தீர்ப்பு என்னன்னா, மேடம் மேடம் நம்ம ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கலாமா? ஆமாம். என்ன மேடம் உங்ககிட்ட திருப்பி கேட்க வந்தா
சாரிப்பா ஜட்ஜிங்கிறதே மறந்துட்டேன். என்னோட தீர்ப்பு என்னன்னா, இவ எப்பெல்லாம் உனக்கு சோறு போடுறதுப்பெல்லாம் ரீல்ஸ் போறாளோ அவன் மண்டையை ஒடுத்துரு. கமான் கமான் ஐ வாண்ட் மோர். இப்படி தாங்க நல்லா இருக்கிற குடும்பத்தையும் கெடுத்துட்டு தான் நம்ம வேலை. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு குடும்பத்தை பிரிச்சுட்டு பேசுறேன். பாய். சே, இந்த ஷோல எப்பவுமே இப்படிதான், வேற வேலையில நம்ம வேற ஏதாவது ஷோ பார்ப்போம். என்னப்பா இவ்வளோ பொருள் வர வச்சிருக்க? வெயிட் பண்ண, எல்லாத்துக்கும் ஒரு ஜோக் வச்சிருக்கேன். சரி சரி சொல்லு. இது என்னது? பொம்மை. இது என்ன அனிமல்? புலி. புலியா? இப்போ புலி. இல்ல, திருப்புலி. சரி சரி, இது என்ன மாடல் திருப்பலின்ற? புலி திருப்பி வச்சா திருப்புலி. சரி அடுத்தது போ. என்னப்பா போன கீழே போட்டுட்டே இருக்க? பேலன்ஸ் இல்லடா. சரி அது போ. நீ ஏன்டா ஆடுற? எனக்கும் பேலன்ஸ் இல்லை. இது என்னது? இது என்னது என்னது கேட்கறது விட்டு நீனே சொல்லலாம். மாடா. இப்போ கீழ் மாடு. இல்ல, காளமாடு. சரி சரி. இது என்னது? பச்சை புடவை. இல்ல, காட்டன் புடவை. எல்லாருக்கும் காட்டுறல்ல. சரி சரி. இந்த காமெடி ஷோவை ஆடியன்ஸ் கோவம் பண்ணும்போதே நிறுத்தி இருக்கணும். அப்ப முன்னாடியே நிறுத்தி. உனக்கு அந்த அறிவு இல்லை. சே, இந்த ஷோல எப்பவுமே இப்படிதான், காமெடின்ற பேர்ல கடுப்பேற்றுவாங்க. நம்ம போய் பிக் பாஸ் பார்ப்போம். மம்மி மம்மி நானும் ஆன்ட்டி மாதிரி கலெக்டர் ஆகணும். கலெக்டர்னா காட்டன் புடவை கட்டிக்கிட்டு கொண்டை போட்டுட்டு சைலண்ட் வச்ச காரில் வருவாங்களே அது மாதிரி ஆன்ட்டியா? அந்த கலெக்டர் இல்லை, இந்த கலெக்டர். ஓ, கார்வேஜ் கலெக்டரா? ஆமாம். இதுக்கு நீ வெயில் தூசு மாசெல்லாம் கடந்து வரணுமே. வாங்க அவங்க அழகின் ரகசியத்தை அவங்ககிட்ட போய் கேட்போம். ஆன்ட்டி ஆன்ட்டி உங்கள் அழகின் ரகசியம் என்ன? என் அழகு ரகசியம் சிந்தால் சோப்பு. யூஸ் பண்ணுங்க சிந்தால் ஒரிஜினல். அட, பிக் பாஸ் பார்க்கலாம் பார்த்தா ஐடியா ஆட் போட்டாங்க. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் டைம் ஆயிடுச்சு. நான் போய் பிக் பாஸ் பார்க்கலாம். காலை 8:30. கலை கன்வென்ஷன் ரூமுக்கு வாங்க. சொல்லுங்க பிக் பாஸ். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்லணுமா? ஆமாம் பிக் பாஸ், என் ஃபேமிலியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் பையனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு பிக் பாஸ். சரி நீங்கள் போகலாம். மகேஷி கன்வென்ஷன் ரூமுக்கு வாங்க. சொல்லுங்கள் பிக் பாஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இந்த வாரம் நான் என்ன பண்ணேன்? அவ்வளோ பெருசாக ஒன்றுமே பண்ணலையே பிக் பாஸ். சின்ன சின்னதாக தான் பண்ணேன். காரக்குழம்புல காக்ரோச் போட்டேன், பாயசத்தில் பள்ளியை போட்டேன், அவ்வளோதான். ஓ அவ்வளோதானா? சரி நீங்கள் போகலாம். காலை 10:30. நீ உள்ளே பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன். என்னது காரக்குழம்புல காக்ரோச் போட்டியா, பாயசத்தில் பள்ளி போட்டியா? நான் சாப்பிடலாம்னு தெரிஞ்சு தானே போட்டேன். நான் அப்பெல்லாம் ஒன்றுமே பண்ணலையே. எனக்கு தெரியும் என்ன பண்ணுற மாதிரி போனேன். எல்லாரும் ஃப்ரீஸ். ஐயோ, அப்பாவுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. நம்ம போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படிப்போம்.